நான் தான் கனவுல இருக்கேன்னு பார்த்தா இவனுங்க 2 பேரும் கனவுல இருக்கானுங்க. டேய் திருப்பதி, ஏழுமலை. வெங்கடேஷா, என்னப்பா செட்டு மாறி போச்சு? அப்போ நான் கண்டது கனவா இல்லை நினைவா? கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே இதை யார் சொல்லுவார், விதி யார் வெல்லுவார்? பயிருவாடுதையா, பசியால் உயிர் போகுதையா. கொட்டாம்பட்டியில இருந்து பையன் தூக்கிட்டு வந்தோம் நினைச்சேன், பசிய தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. பக்கிங்க பக்கிங்க. பாடினது அவன். அவன் எங்க நம்ம நடமாடும் ஹோட்டல? சோனாச்சலா, என்னப்பா லேட்டு? இப்ப என் பேர் சோனாச்சலம் இல்ல, உடையப்பா. என்னப்பா? எப்பா பேரை எப்பப்பா மாத்திர? இன்னைக்கு காலையிலயா? தலைவர் படம் வர வர என் பேரு மாறிட்டே இருக்கும். அண்ணாமலை, திருமலை, அருணாச்சலம், சோனாச்சலம். இப்ப படையப்பா, உடையப்பா. எப்பா பிஎஸ் வீரப்பா, திங்கிறதுக்கு ஏதாச்சும் புடிச்சிட்டு வந்தியாப்பா? நாய்க்கு ரொட்டி போடுற மாதிரி. சாதாரண சட்னி சாம்பாருக்கு இந்த ஸ்டைலா? ஒரு பிரியாணி பாயா வாங்கிட்டு வரப்படாதா? திங்கிறது ஓசி, இதுல பாயா. ஐயா, நீ வேலை செய்யற ஹோட்டல் அவன் சுட்டு தரது அவனுக்கே தெரியாம நமக்காக சுட்டுட்டு வர. இந்த நாய் சொல்லிட்டாங்கிறதுக்காக போயிடாதப்பா. கிடைக்கிறத வச்சு தின்ன வேண்டியது. கூடாது தோசை. இப்படியே செல்ல கொடுங்க அந்த பயலுக்கு. நீ கூடாத. என்னப்பா இது? என்ன? கணேஷ் பவனில் திருடப்பட்ட தோசை. சண்டாளா? எவிடன்ஸ் அழிச்சிருவோம். இனிமே நான் நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் வீட்டுக்கு வர முடியாது. என்ன கோடம்பாக்கத்துல இருந்து ஈச்சம்பாக்கத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. மகாபலிபுரம் ரோட்ல உள்ள புது பங்களாவுக்கு இனிமே நான் தான் வாட்ச்மேன். புதுசா பங்களாவை வாங்கி போட்டுட்டு எங்க முதலாளி அவர் பொண்ணுங்களோட அமெரிக்கா போயிட்டாரு. வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுமா. பங்களாவுடைய சாவியே ஐயாவுடைய பையில தான். இனிமே அந்த பங்களாவே என்னுடைய கஸ்டடியில தான். ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்பட்டா அட்ரஸ் சொல்றேன், கேட்டுக்க. ஈஞ்சம்பாக்கம், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, நம்பர் 3. வட்டமா? சாவி என்கிட்ட இருக்குது. கூட்ட யார் திறந்திருப்பாங்க? ஆமா, நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? பூட்டை உடைச்சுத்தான். பூட்டை எப்படி உடைச்சீங்க? என்ன அறிவு இல்லாம கேள்வி கேக்குற? உனக்காக நான் மறுபடியும் பூட்டை உடைக்க முடியுமா? மூளையே இல்லையே என்னாச்சுப்பா உனக்கு? அதான் இந்தியாவுக்கே தெரியுமே. ஹலோ என்னாச்சுப்பா? எஸ். போனா போகுதுன்னு ஒண்ணு நாங்க அப்பாவா வச்சிருக்கோம். மரியாதை உள்ள வந்து வீட்டை சுத்தி காமி. முடியாது. ஓகேவா? வந்து தொலைங்க, வீட்டை சுத்தி காட்டுறேன். போங்க. தூக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விற்றுத்தானே அடமீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, பூட்டை விற்று சாவி வாங்கும் பொல்லாத ஆசை 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 ஆசை. வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு இல்ல? புறப்படுங்க. இவ்வளவு அழகான வீட்டை பார்த்துட்டு போறதா? என்ன வளர்ற? இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா எங்க தங்கிட்டு நாளைக்கு போலாம். ரெஸ்ட் எடுக்கணும். பெட்ரூம் எங்க? எது? ஒன்னு என்ன கேக்குறது? வாங்க போலாம். ஐயோ, இந்த லூசுகளை வீட்டுக்குள்ள விட்டது பெரிய தப்பா போச்சே. விடியட்டும், விரட்டிடுறேன். வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா. ஏய், இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்தா அசப்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல?
இந்த சைடுல அப்படி இருக்கேடி நானு நீ நீ விடுவேன் என்னங்கடி இதெல்லாம் முதலாளி பொண்ணுங்களோட ட்ரெஸ் ஆச்சே உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஏய், இதெல்லாம் என்ன கேள்வி இருந்ததை எடுத்து போட்டோம் இருந்ததா எல்லாத்தையும் காத்ரேஜ் பீரோல வச்சு பூட்டிட்டு போனாரு வேணா நச்சியப்பா இம்மா பெரிய கேட் பூட்டி நாங்க உடைச்சிட்டோம் திம்ம தூண்டு கோத்ரேஜ் பூட்டி எங்களுக்கு பிஸ்கட் ஹலோ நாச்சியப்பா பாயிண்ட்க்கு வாப்பா அமெரிக்கால இருக்கிற உன் முதலாளி வர வரைக்கும் நாங்க இங்கே தங்கதான் முடிவு பண்ணிட்டோம் என்னங்கடி முதல்ல பார்க்கலாம் நீங்க அப்புறம் படுக்கலாம் நீங்க இப்ப இங்க டேரா அடிக்கலாம் இருக்கீங்களா இதெல்லாம் நல்லா இல்ல என்னங்கடி உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கு வெளியில நிக்கக்கூடிய வாட்ச்மேனுடைய பொண்ணுங்க நீங்க உங்களை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு அதுலயும் இங்கேயே தங்க போறீங்களா என்னப்பா? நீ எங்களை தேடி வந்துட்டியா போச்சுடா நாங்க கொஞ்சம் ரிச்சா இருந்தா உனக்கு பிடிக்காத ஏதோ ஓசியில ஒரு வீடு கிடைச்சிருக்குதே அனுபவிக்கலாம்னு பார்த்தா என்ன விட மாட்டேங்கிற இத பாருமா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்கிறது ரொம்ப தப்புமா அவ்வளவுதான் இனிமே இவங்க நாம சொல்றத கேக்குற மாதிரி இல்ல இவங்க சொல்றதான் நாம கேட்கணும் போல இருக்கு தெரியாதனமா பெத்துட்ட போய் தொலைங்க ஐயோ நல்ல பங்களாவே பேய் பங்களாவா ஆக்கிடுவாங்க போல இருக்க என்ன மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க பொண்ணுங்களே சொல்லிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பங்களால நாம பந்தாவா தங்க போறோம் ஆனா இதுல கட்டி மேய்க்கிறதுக்கு நம்ம கட்டுப்படி ஆகாதே அதுக்காக ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ஐடியா மேல காலியா தானே இருக்கு அத வாடகைக்கு விட்டுருவோம் ஐயோ இது அடுத்தவங்க வீடுங்க பின்ன நம்ம வீடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பாரு தப்பு பண்ண கூடாது பண்ண ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே கூடாது புரோக்கர் போடுங்கடா கேட்காம கொள்ளாம வீட்டை கலப்புனாரு. கொஞ்சம் விட்டா வண்டி முதல்ல ஒரு இடம் பிடிப்பேன் நடந்து போகண்டா தங்க ஒரு பழைய ஆட்டோ கிடைக்காது ஹவுஸ் ஓனர் வீடு வேணும்னா எங்களை தூக்கி வெளியே போட்டான் நீங்களும் கவலைப்படாதீங்க ஒரு சூப்பர் வீடு பார்த்து வச்சிருக்கேன் அப்பா, எங்க வகுத்துல பால வார்த்தா ஐயா. வீட்டு வாடகை என்னடா வாடகை 5000 அட்வான்ஸ் 50000 அவ்வளவுதான் ஜென்டில்மேன் இது 5000 50000 ஓதேவி அப்ப நீங்க அடிக்காம இருக்கீங்க வருஷம் பூரா பிச்சை எடுத்தா கூட அந்த காசு கிடைக்காதா யார்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொல்றோம் இருடா டேய் இவன் என்னமோ சொல்ல வரான் டேய் என்ன விஷயம் டோன்ட் வெரி ஜென்டில்மேன் நீங்க பணம் கொடுக்க தேவையில்ல அதுக்கு தான் செக் புக் செக் புக்கா எஸ் என்னது எதுக்குங்க இந்த பெட்டி அடியே இன்னைக்கு 50000 ரூபாய் வசூலாக போகுதுரே என் வாழ்க்கையிலேயே மொத்தமா 50000 ரூபாய் இன்னைக்கு தாண்டி பார்க்க போறேன் என்னங்க இது யாரு வீட்டையோ நாம வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது தப்பு இல்லைங்களா இவ ஒருத்தி என்னவோ மனசாட்சி மாதிரி பேசிக்கிட்டு சரி சரி உள்ள போ அவங்க வர்ற நேரம் ஆச்சு பார்த்தா பயந்துருவாங்கடி இப்படியாச்சும் போங்க ஐயா நான் சொன்னதே இவங்கதான் ஏயா நீ என்ன வீட்டு புரோக்கரா இல்ல கல்யாண புரோக்கரா வீட்டுல குடி இருக்க ஆளுங்களை தள்ளிட்டு வான்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைகளை அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கிற ஓ எங்களை பார்த்தா மாப்பிள மாதிரி தெரியல ஆமா தேங்க்யூ மாமா ஆமா மாமா சரிதான் விட்டா குடும்பத்துக்குள்ளே குடி வச்சிருவீங்க போல இருக்கு இத பாருங்க கமிங் டு த பாயிண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்டிஷனை கேட்க போறீங்களா இல்ல கண்டிஷனை கேட்டுக்கிட்டு அட்வான்ஸ் கொடுக்க போறீங்களா படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம் போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம் இந்த ஆள் என்ன டபுள் மீனிங்ல பேசுவாரா நீங்க என்ன சொல்றீங்களா முதல்ல நீங்க கண்டிஷனை சொல்லுங்க முதல்ல உங்க பேரை சொல்லுங்க திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா 3 பேரும் மொட்டை போட்டுக்க போக போறீங்களா மாமா ரொம்ப தமாஷா பேசுறாருல இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு மயங்க மாட்டேன் யார் அந்த பொடி பையன் என் பேர் உடையப்பா என் தலைவர் படையப்பா நான் உங்களோட பிரியப்பா பையன் வழி தனி வழி முதல்ல என் வழிக்கு வாங்க அட்வான்ஸ் 50000 ரூபாய் எடுங்க ஓடியா. கைய கட்டு. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் கேசா நாங்க என்ன தெரு தெருவா வேட்டியை விரிச்சு பிச்சை எடுத்தா கொண்டாந்துருக்கேன் சில்லறையா இவ்வளவு பெருசா திறக்கிறேன் இத பாருங்க பணம் எல்லாம் கொடுக்க முடியாது பின்ன கிரெடிட் கார்டு என்ன கார்டு கவர்னு சொல்றீங்க அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது நீங்க லம்பா ரொக்கமா கொடுத்துருங்க ஐயோ எங்களுக்கு கேஸ் ட்ரபிள்ங்க கேஸ் ட்ரபிள் நல்ல டாக்டரா பார்க்க வேண்டியது சார், கேசா குடுக்கறதுல ப்ராப்ளம்ங்கிறாரு சார் அப்ப செக்கா கொடுங்க அப்ப எவ்வளவு வேணா கொடுக்கலாம் ஏய் செக் விடுறா முதல்ல செக் எழுதுற வருமானம் அமோகமா இருக்கணும்
சார் பேரை சொல்லுங்க. நாங்குநேரி நாச்சியப்பன், மூல நட்சத்திரம், தனுராசி, சிவகோத்திரம். தேங்காய் பழம் கொண்டு வரலையா? நான் என்ன அர்ச்சனை பண்ண போறேன், கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு பேரை சொல்லுங்க சார். நாச்சியப்பன். நாச்சியப்பன். உள்ளே நையா. பிளாங்க் செக், அட்வான்ஸ் எவ்வளவு வேணாலும் எழுதிங்க. என்னங்க கை இப்படி நடுங்குது? எனக்கு இந்த செக்குனாலே அலர்ஜி. எங்களுக்கு கேஷ்னாலே கை நடுங்கும். அலமேலு, முத அட்வான்ஸ் செக் வாங்கி இருக்கிறேன். 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில வச்சிரு. ஏங்க இது என்ன செக்கா கல்யாண பத்திரிக்கா? ஓவர் மிச்சியா இருக்கு. இது யாரு, உங்க சிஸ்டரா? இல்ல. மம்மியா? இல்ல. ஒண்ணா? இல்லவே இல்ல. ஒண்ணே இல்லையா? இது என் பொண்டாட்டிங்க. பொண்ணுங்க வேற இருக்கிறாங்க. எங்க? அங்க. ஏமா மாமா, 3மே உங்க பொண்ணுங்கிறீங்க. ஒண்ணு சிகப்பா இருக்கு, ஒண்ணு கேவா கலர்ல இருக்கு. ஒவ்வொன்னும் ஒரு வெரைட்டியா இருக்கு. எப்படி? ஒத்தி பகல்ல பிறந்தா, ஒத்தி ராத்திரில பிறந்தா, ஒத்தி இடையில அஸ்தமனத்துல பிறந்தா. சும்மாரியா? என் பொண்டாட்டி என்ன ஜெராக்ஸ் மிஷினா? ஒரே மாதிரி 3 காப்பி எடுக்க. சரி அது போட்டோம். வீட்டுக்கு குடுத்தன வந்திருக்கிறீங்க. பொட்டி, படுக்க, கட்டில், பீரோ எதையுமே காணுமே. அதெல்லாம் நாங்க பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கோம். கட்டில் பீரோவை லாக்கர்ல வச்சிருக்கீங்களா? அது என்ன லாக்கரா இல்ல குடோனா? கோடன் மாதிரி ஒரு லாக்கர். இருக்கட்டும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எல்லா ரூம்லயும் கட்டில் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் விழுந்து புரளலாம். மாமா வாய தரங்க. வாயா? நல்ல முகூர்த்த நாள், நாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த பார்ட்டிங்கள பார்த்தா கன் பார்ட்டிங்க மாதிரி தெரியுது. பீரோவே பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்களே, பீரோல உள்ள பணத்தை எங்க வச்சிருப்பாங்களோ? கண்டிப்பா ஸ்விஸ் பேங்க்ல தான். இவ்வளவு நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது நல்லதா போச்சு. எப்படியாவது இதுங்களை அமைக்கிற வேண்டியதுதான். ஆமா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. என் அழகுக்கு இந்த உலகமே அடிமை. இந்த ஆள் எனக்கு ஜுஜுப்பி. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, தூள் 3 எனக்கு வா. 3 உனக்கேதான். ஆனா இத முழுங்கறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஓ, இது கேள்வி நேரமா? ஓகே ப்ரோசி. அவரு என்ன வேலை செய்யறாரு? எவரு? அவர்தான் கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி இருப்பாரு. அமுல் பேபி மேல அம்மாவுக்கு என்ன திடீர்னு பாசம்? அது உனக்கு எதுக்கு? அவர் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லு. அவர் தானே ஒரு பெரிய ஓவியர், மாடர்ன் ஆர்ட் மன்னன். வேலை செஞ்சா மத்தவங்களுக்கு கழுத்து வலிக்கும். அது எப்படி? அவ்வளவு வயிறுமான இடத்துல வேலை பார்க்கிறாரு. டேய், அண்ணாத்த, அந்த பிரஷ் எடுடா. இதுல கீழ அண்ணாத்த. அந்த பைக்குள்ள இருக்குடா. அண்ணாத்த, இம்மா பெரிய பேக் எதுக்கு தூணுனா இப்பதான் புரியுது. எவ்வளவு பிரஷ் அடிக்க வச்சுக்கிறா. தொழில் மேல என்ன மரியாதை? பின்ன என்ன, வெள்ள அடிக்கதான் எனக்கு கை வந்த தொழிலாச்சே. அடிக்கிறது வெள்ளையா இருந்தாலும் அதுல ஒரு கலை நுணுக்க இருக்குடா. ஹாய் உடையப்பா, ஃப்ரூட் ஈட். என்ன ஃப்ரூட்ஸ் குடுத்துக்காக பிடிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அவரு என்ன வேலை பாக்குறாரு? இவரு காகமா இருப்பாரு. அவரா? ஹாய், அது எப்படி எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? உங்க லெவலுக்கு யார கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவர் இருக்காரே பெரிய மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டரா? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க கண்ணம்மாப்பேட்டை பக்கம் போயிருக்க மாட்டீங்க. அங்கதான் அவரோட ரீ ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்கு. கண்ணம்மாப்பேட்டை இல்லையா? இந்நேரம் ரீ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும். அடி பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. என்ன அருமையா வாசிக்கிறேன். ஏல ஐயா, நடனா இது நட. ஏங்கன்னு இந்த தப்ப எங்கயா வச்சிருந்த? பைக்குள்ளதான் வச்சிருந்தேன். எங்க அப்பா மதுரை வெறும் சாமி புண்ணியத்துல இன்னைக்கு தான் மயான வரைக்கும் அடிச்சு போய்கிட்டு இருக்கேன். இப்ப அடிக்கிற அடியில செத்தவனே எந்திரிச்சு வந்து என் கூட செத்தன ஆடுவான் பாரு. ஆடுவோமா? என்ன பீடா குடுக்குறீங்க? விட்டா ஊட்டி விட்டுறீங்க போல இருக்கு. ஊட்டி விட்டா என்னடா தப்பு? நான் உனக்கு அண்ணி மாதிரி தானே. அப்படி போல அருவாள. இன்னும் வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு அண்ணி கிடைச்சிட்டாங்களா? ஆமா, அண்ணன் யாரு? செவப்பா சிரிச்ச முகமா இருப்பாரு, அவர் தானே? எப்படா தெரிஞ்சுக்கிட்ட? மிச்சம் இருக்கிறது ஒரு ஒருத்தர் தானே. உங்களுக்கு மேட்சா இருக்கிறது ஒருத்தர் தானே? தானே. ஆமா, அவர் என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை சீப்பா சொல்லிட்டீங்க? ஒரு பெரிய டாக்டர். டாக்டரா?
சிட்டிபுரா கிளினிக், ஏகப்பட்ட பிரான்ச், ஏரியா விட்டு ஏரியா போயிட்டே இருப்பாரு. வாலிப வயோதிக அன்பர்களே, இல்லாம முடியாம தள்ளாம வாராம போகாம இப்படி பல ஆமைகளை உடம்புல வச்சுக்கிட்டு வெம்பிக்கிட்டு வெடிம்பிக்கிட்டு பம்பிக்கிட்டு பாயில சுருண்டு படுக்கிறவங்க இப்படி என் முன்னாடி வந்து நில்லுங்க. டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, என்னங்க? ஒரே தலைவலிங்க. ஒரு தலைக்கு ஒரே வலிதானே இருக்க முடியும்? கொஞ்சம் 10 போடுங்க. 10 தானே போட்டா போச்சு. இப்படி வலிக்குதே. 10. என்னங்க 10 எழுத்துல போட்டிருக்கீங்க? ஒண்ணு குறைச்சலா போட்டா அசிங்கமாயிடுமே. டாக்டர்னா டாக்டர் டக்கரான டாக்டர். 10 கிளினிக் வசூல பார்த்தா பல லட்சம் தேரும் போல இருக்கே. நம்ம கருப்பன் பேரு மட்டுமா திருப்பதி, வசூலும் திருப்பதி உண்டியல் மாதிரி தான். இனிமே நானும் ஒரு பணக்கார லட்சுமி. உங்களதெல்லாம் லோக்கல் பார்ட்டிஸ் டி. நம்ம ஆளுக்கு மூடு வந்து படம் போட்டா நான் டாலர்லயே கிழிப்பேன். ஐயோ, இப்ப அர்ஜென்டா நாம லவ் பண்ணி ஆகணுமே. ஆமா, பொடியனு காக்கா பிடிக்கிறோம், தடியனுகளை கவுக்கிறோம். ரெடி, ஜூட், 1 2 3. காதலுக்கு தூது சொல்லு ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசியுள்ளவனே. காதலுக்கு தூது சொல்லு ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசியுள்ளவனே. காதலுக்கு தூது சொல்லு ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசி உள்ளவனே. கொங்கு மொழி உள்ளவன், முழுசா நல்லவன், உலக அழகி போட்டியில் ஒரு மார்க்கு குறைஞ்சவன். ஓடிப்போய் எங்க நிலைமை சொல்லி வந்தா தேவல. காதலுக்கு தூது சொல்லி ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசி உள்ளவனே. சமஞ்ச நேரத்தின் ஜாதகத்தை கவனிக்கா, புருஷனா வாரவன் அரச வம்சம்தான். என்னோட முன்னழகு வளரும் வேகம் கவனிச்சா, எனக்குன்னு அமைஞ்சவன் இந்திரம் பேரந்தான். அழகுராணி என்னையாலும் வம்சம் உள்ளவன், அரபிக்கடலில் 6 7 கப்பல் உள்ளவன். அள்ளிராணி இனத்தோடும் அம்சமான மன்னவன், அரபிக்கடலே விலைக்கு வாங்கும் மன்னவன். காதலுக்கு தூது சொல்லு ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசி உள்ளவனே. ஐத்தரிச்சா, அசிரிப்பச்சா, குருகலிக்கா, குஞ்சர் குச்சா. ஐத்தரிச்சா, அசிரிப்பச்சா, குருகலிக்கா, குஞ்சர் குச்சா. என்னோட கலருக்கு ஷாருக்கான பிடிக்கணும், என்னோட மசாலுக்கு எடுத்து செல்லுக்கண்ணா. என்னோட பிகருக்கு தெண்டுல்கரை மடங்கணும், உன்னோட ஆளுக்கு நல்லா சொல்லுக்கண்ணா. நான் நடக்கும் போது எனக்கு பின்ன கூட்டம் நடக்குது, இதை சுருக்கமாக தலைவன் காதில் சொல்லு நல்லது. இனி ஒரு கால்கண்டு தினம் தினம் குறையுது, முழுசா கரையும் முன்னே முழுக்க வேணும் சொல்லிவிட்டு. காதலுக்கு தூது சொல்லு ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசி உள்ளவனே. காதலுக்கு தூது சொல்லு ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசி உள்ளவனே. உப்பு மழை உள்ளவன், முழுசா நல்லவன், உலக அழகி போட்டியில் ஒரு மார்க்கு குறைஞ்சவன். ஓடிப்போய் எங்க நிலைமை சொல்லி வந்தா தேவல. காதலுக்கு தூது சொல்லு ரஜினிகாந்த் ரசிகனே, நல்ல செய்தி கொண்டு வாட ராசி
வெளியே உள்ளே வெளியே ஏழுமலை உள்ளே, வெளியே. நேத்து மாதிரி சீட்ல கோல்மால் பண்ண கொன்னே விடுவோம். அதெல்லாம் correct ஆ வெளியே சொன்னாங்களே, உள்ளே அப்புறம் வெளியே உள்ளே வெளியே. வீட்டு பரிசு வருது சீக்கிரம் மாத்துங்க. அந்த மூதல் எதுக்கு இங்கிட்டு வருது? இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. அந்தமான் தீவுலையா இல்ல மொரிஷியஸ் தீவுலையா? எனக்கு வேணும். இந்தாங்க. விட்டா அந்தமான் தீவுக்கு நாடு கடத்துவீங்க போல இருக்க. நான் இந்த ஹவுஸ் ஓனர். சாரி அங்கிள், சாரி. இந்த பெரிய பணக்காரங்களுக்கு ஒரு வியாதி வருமே. என்ன பெரிய வியாதியா? இந்த செலக்டிவ் ஆம்னீசியா, அது நமக்கு வந்து அதனாலதான் மறந்துட்டோம். ஆளை மறந்தா பரவாயில்ல, நாளையே எல்லாம் மறந்துட்டீங்க. நேத்து ஒரு செக் கொடுத்தீங்களே, என்ன செக்கு? பென்சருக்கு 1 லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுத்தோமே அதுவா? இந்த லேடிஸ் கிளப்புக்கு 35,000 ரூபாய் கொடுத்தோமே அதுவா? பிச்சைக்காரத்தனமா ஒருத்தன் கெஞ்சி கேட்டாங்கிறதுக்காக 10,000 ரூபாய் செக்கு கிழிச்சு கொடுத்தோமே அதுவா? கிழிச்சிங்க. இந்த செக் இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தேன், செருப்பால் அடிக்க வரான். இதை ஏங்க பேங்க்குக்கு எடுத்துட்டு போனீங்க? பூஜை ரூம்ல தானே வைக்க சொன்னீங்க. ஒய் மாம்ஸ், இதுல ஒரு பிழை இருக்குதா? என்ன பிள்ளை கண்டீர்? எண்ணிலா, எழுத்திலா, இலக்கணத்திலா, கையெழுத்திலா, எதுல சாப்பிட? இவனை யாரையா அவுத்து விட்டது? இத பாருங்க, புலவர்களுக்குள் சர்ச்சை தேவையில்லை. வேணா 2 உதவிடு வாங்கி பாருங்க. டேய் வெண்ண, ரொம்ப ஓவரா பண்ணாத, வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. போடியன். என்ன பிழை மாம்ஸ்? என்ன பிள்ளை மாமா? உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ கடிப்ப. எங்கிட்ட சும்மாரியா? சொல்லுமா? செக் கொடுத்தது நீ தானே? ஆமா. இத பாருப்பா, 1999 போடுறதுக்கு பதிலா 1949 போட்டிருக்க. சின்ன பையன் மாதிரி சிரிச்சா விட்டுருவேன் நினைக்கிறேன். நான் சிரிக்கல மாமா, அவன் சிரிச்சான். 49 போட்டிருக்குது. அது பேங்க் ஆரம்பிச்ச வருஷத்து போட்டோம். நான் என்ன பேங்கோட சரித்திரத்தையா கேட்டேன், சில்லறைய கேட்டேன். சாரி மாம்ஸ், இந்த பணக்கார வியாதியில மறந்துட்டோம். நான் அதெல்லாம் நம்ப தயாரா இல்ல. இந்த செக்க புடி, கேஷா கொடு. நோ, இந்த செக் தானே வேண்டாம். புடி, நான் வேற செக் தரேன் மாமா. என்ன என்ன மாதிரியே உருவுற? ஒரே குடும்பம் தானே மாமா. தேதியை கரெக்டா போடு. 1999. தபார், இந்த செக் எடுத்துக்கிட்டு நேரா பேங்க்குக்கு போவேன். ஓகே. கேஷ் ஆகல நாளைக்கு வாங்க. டேய், கொடுக்க வேண்டியதை குடுறா, பாஸ் ஆயிரும். யா. வாய தரங்க மாமா. என்ன ஆனா உன்ன வாய திறக்க சொல்றீங்க? தொடங்க. என்ன கன்றாவி இது, கொத கொதன்னு இருக்குது. வெயில் உருகிடுச்சு. நேத்து அல்வா கொடுத்தீங்க, இப்ப குல்பி கொடுக்குறீங்க. நாளைக்கு என்னத்த கொடுப்பீங்களோ? வாய தரங்க மாமா. தரண்டாரு, என்ன வாய நகற்றாரு? திறங்க மாமா. நாத்துனா நாத்துனா நாத்துனா, மகனுக்கு என் பொண்ண கொடுத்து அவன் ஆசகாலம் ஆக்கி விட்டா முள்ளைய கெடுத்து, பாத்திர மண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து, பாத்திர மண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து, நான் 10,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து, ஏங்க மொட்டை மாலை வந்தாதான் டிஸ்டர்ப் இருக்காது, மொத்தமா இங்கே வந்து தொல்லையா? ஓ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலான்னு வந்தேன். என்ன டவுட்? இது நாகசுரமா புல்லாங்குழல்னா? கருப்பா லென்த்தா இருந்தா நாகசுரம், சிகப்பா சின்னதா இருந்தா புல்லாங்குழல். இடத்த காலி பண்ணுங்க. நான் கேட்க வந்தது அது இல்லங்க, வேற என்ன? இதுல கன்னடா கூட வாசிக்க முடியுமா? கன்னடா நாங்க கன்னடா, கன்னடா அமெரிக்கா, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், ஈரோடு, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, திருச்சி, ராமேஸ்வரம் வரைக்கும் வாசிக்கலாம். போங்க நீங்க. கிரேட். வெளிநாட்டு ராகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆனா கையில பார்த்தா சீப்பா லோக்கல் ஐட்டமா வச்சிருக்கீங்க. எது லோக்கல் ஐட்டமா? என் தப்ப பத்தி தப்பா பேசுன தப்பு தப்பா ஆயிரும். அந்த காலத்துல சிவபெருமான் எந்த இசையை கேட்டுமா ஆனாரு? உருட்டை கேட்டு ஆனாரா? No. இல்ல வீணையை கேட்டு ஆனாரா? No. இல்ல கீபோர்ட கேட்டு ஆனாரா? இந்த அடிக்கு காலத்துக்குள்ளவரு இன்ன வரைக்கும் கால கீழ வைக்கல. மனுஷன் உசுரோட இருக்கும்போது எல்லா இசையும் கேட்டு ரசிக்கிறான். செத்துக்கு பின்னால கேட்கிற ஒரே அடி இந்த அடிதான். இந்த அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சராசரமே தண்டனக்கா தான். தெரிஞ்சுக்க, கேளு. போதும் சார், இந்த சவுண்ட் கேட்கும்போது எனக்கு கூட டப்பாங்கு தாடுன்னு போல இருக்கு. அப்ப இத போய் நீ கேவலமா பேசலாமா? மன்னிப்புக்கல. சாரி சார், அது கொஞ்சம் குடுக்குறீங்களா? எதுக்கு உடைக்கிறக்கா? இல்ல கொஞ்சம் குடுங்களேன். ஏ சார், இந்த மேளத்துல நீங்க அடிச்சா மட்டும்தான் அந்த இசை வருமா, இல்ல நான் அடிச்சாலும் வருமா? இசை என்னமா இசை? மனிதனுடைய நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய இசைய அப்படியே கையில டிரான்ஸ்பர் பண்ணி வாங்கி அடிச்சோம்னா இசை வெள்ளம் பொங்கி வழி. ஆமா, நீங்க இன்னைக்கு ரெக்கார்டிங் போலையா? அதுக்குதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டையில ரீ ரெக்கார்டிங். நேத்துக்கு கண்ணம்மாப்பேட்டை, இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டை. வேற எங்கேயுமே ரெக்கார்டிங் தியேட்டர் இல்லீங்களா? இருக்குங்க, அங்கெல்லாம் குவாலிட்டி சரியில்லை. இப்படி லோ கிளாஸ்ல போய் அடிச்சாதான் ஜனங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய் சேரும். எங்க வாசிச்சா என்ன, நீங்க பெரிய இசை மேதை. இந்தாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? என்னங்க இது அதிசயமா
இருக்கு என்ன? உங்க உடம்புல எங்க தட்டுனாலும் சங்கராபரணம் படத்துல வர்ற மாதிரி டொய்யேன் டொய்யேன்னு சத்தம் வருது. உலக அதிசயம் 7ன்னா நீங்க 8. என்ன 8ன்னு லொட்டுன்னு தட்டிட்டு போறா? என்ன வந்தவனே கவுத்திட்டா? ஹலோ. ஆவி. அட பாவி, என்ன பார்த்தா ஆவி மாதிரி தெரியுதா? ஓ நீங்களா? என்னங்க இது வெள்ளை Dress? நன்னா ஆயிட்டீங்களா? நான் எப்பவும் நன்னாவே இருப்பேன். ஓ. ஆனா இப்ப நர்ஸா வந்திருக்கேன். நர்ஸ் ஆயிட்டீங்களா? உங்க ஹாஸ்பிடல்ல என்ன சேர்த்துக்குவீங்களா? வியாதி வந்து ஹாஸ்பிடல்ல யார் வேணாலும் சேரலாம். ஐயோ அப்படி இல்ல டாக்டர், என்ன நர்ஸா வச்சுக்கோங்க. ஐயோ ஊர்ல தப்பா பேசுவாங்களே, நான் நர்ஸ வச்சிட்டு இருக்கேன்னு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர், நான் எல்லா வேலையும் செய்வேன், என்ன நர்ஸா எடுத்துக்கோங்களேன். நோ, அதெல்லாம் முடியாது. என்னோட ஆஸ்பத்திரி ஒன் மேன் ஆஸ்பத்திரி. அது இல்லாம யார் வேணா நர்ஸ் ஆயிட முடியாதுமா, அது பரம்பரையா வரணும். சாரி டாக்டர், ஒரு விதத்துல நீங்க சொல்றது உண்மைதான். நான் போறேன். தேங்க்யூ. டாக்டர், ஒரு சின்ன சந்தேகம். என்ன நான் போலி டாக்டரானா? ஐயோ இல்ல டாக்டர், ஆ. நீங்க பரம்பரையாவே இந்த தொழில் செய்துட்டு வரீங்களா? இல்லையா பின்ன. நான் பிறந்ததே பழனியில. என்னோட தாத்தா பெரிய சித்த வைத்தியர். உன்னால் முடியும் தம்பி, வாலிப வயோதிக அன்பர்களே. ஓஹோ. டாக்டர் காளிமுத்து என்னோட சித்தப்பா பையன். டாக்டர் சிவராஜ் என்னோட பெரியமா பையன். டாக்டர் மாத்ருபூதம் என்னோட மாமா பையன். தெரியுமா உனக்கு? தெரியாதே. ஓகே, நல்லதா போச்சு, போ. சரி நான் போறேன் டாக்டர். நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். என்ன போயிட்டு வரேனா? இல்லங்க, ஆ. நான் ஏதோ இந்த நர்ஸ் ட்ரெஸ்ல உங்க முன்னால வந்துட்டேங்கிறதுக்காக என்ன சிஸ்டர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. நோனோ, அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். நாட்டி. என்னடா இது, லேகிய நழுவி வாயில விழுந்த மாதிரி இந்த பொண்ணு நம்ம கிட்ட மடங்கிட்டா. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இது யாரும் கவனிக்கிறது இல்ல. நம்ம வேலையை பார்த்த வேண்டியதான். என்னங்க என்னங்க இதுக்கு முன்ன இந்த இடம் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. ஆமா. எனக்கு பிடிக்கவே இல்ல. பேசாம அதை இடிச்சிட்டு புதுசா கட்டிலாம் பார்த்தேன். இடிச்சதா? ஆமா, நீங்க மட்டும் மாடர்ன் ஆர்ட் வரையிலன்னா கண்டிப்பா இடிச்சிருப்பேன். மாடர்ன் ஆட்டா? எஸ், அசிங்கமா இருந்த சுவத்தை அழகா மாத்திட்டீங்க. ஐ லைக் யூ. உங்களுக்கு அழகுனா ரொம்ப பிடிக்குமா? பின்ன அழக விரும்புறது சகஜம் தானே. நான் உங்களை லைக் பண்றதுக்கே காரணம் கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி அழகா இருக்கீங்களே, அதான். என்னங்க சூப் சாப்பிடுங்க. ஓ எஸ், சூப்பர் சூப்புங்க. ஓ சாரி, உணர்ச்சி வசப்பட்டு கை வச்சுட்டேங்க. தொட்டா என்ன கெட்டா போயிடும், வேணும்னா 2 கையும் வச்சுக்கோங்க. என்னங்க என்னங்க ஒரு பொண்ணே வெக்கம் இல்லாம தொட சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? இல்ல, நிஜமா நான் ரொம்ப வெக்கமான பொண்ணுங்க. அப்படிங்களா? ஆமா. ஒரு தடவை என்ன நடந்தது தெரியுமா? என்ன? நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். ஒருத்தன் ஜன்னல் வழியா என்ன பாத்துட்டான். உடனே நான் வெக்கப்பட்டு 2 கண்ணையும் மூடிக்கிட்டேன். நல்ல வெக்கம் தான், இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்களும் தொடர்றத கண்டினியூ பண்ணுங்க. பாய் பாய். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. எவன்டாவன் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறது? அட பாவி, என்னாச்சேப்பா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் எவ்வளவு இனிமையான இசையை கேட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து ஆஃப் பண்ணிருப்ப. நானா இருக்கிறதுனால இதை ஆஃப் பண்ணேன். இதுவே இன்னொரு அப்பனா இருந்தா ஒன்னையே ஆஃப் பண்ணிருப்பான். காலங்காத்தால ஷாவு மேலத்தை போடுறியே, இது என்ன பங்களா நினைச்சுக்கிட்டே இல்ல பரியல் கிரவுண்ட் நினைச்சுக்கிட்டே? அதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நிரூபிச்சிட்டே நீயே. இது என்ன சாதாரண தப்பட்டி அடி நினைச்சியா? இந்த தப்பட்டி அடி ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? ஆமா, இது பெரிய திருக்குறள், இதுக்கு அர்த்தம் வேற இருக்குதாக்கும். ஏன் இல்ல? போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏதடா. டண்டா டண்டனக்கா, இது போதும். வாண்டியூனுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கா? தயார் பண்ணிட்டல. நான் வாசிக்கிற மோளத்துக்கு பேரு தப்பு, ஆனா அடிச்சடி கரெக்ட் அடி நெத்தி அடி. எப்படி?
இதத்தான் இசை உலகின் சங்கமோங்கிறாங்களா? டச்சுக்கு 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 ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வர கமுக கண்ண குத்திடா போடா என்ன டாக்டர் டாக்டர் நீயா உட்கார். தேங்க்யூ. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கேனா? நோனோ, சிந்திச்சிட்டு இருக்கேன். இப்படி வேஸ்டா சிந்தனை பண்றதை விட 2 பேஷண்ட பார்த்து ஏதாவது சில்லறை கிடைக்கும் இல்லையா? 2 பேஷண்ட பார்த்தா சில்லறை தான் கிடைக்கும். ஆனா சிந்திச்சு புதுசா மருந்து கண்டுபிடிச்சா நோட்டாவே கிடைக்கும். புதுசா மருந்து வேற கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா, உலகத்தை தாக்க போற ஒரு கொடுமையான நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதென்ன கொடுமையான நோய்? நைன்ஸ். நைன்ஸ்னா? இப்ப இருக்கிற கொடுமையான நோய் என்ன? எய்ட்ஸ். ஆமா. அதுக்கு அடுத்தது நைன்ஸ் தானே? ஓஹோ, அப்புறம் 10s 11s 12s ஏகப்பட்ட வியாதி வந்துரும். அதெல்லாம் நான் கட்டுப்படுத்த போறேன். வேணுங்க. ஏன்? நீங்க இப்படி 11s 12s அடிக்கிட்டே மருந்து கண்டுபிடிச்சிட்டே போங்க. அப்பதான் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. நான் என் பீரோல அடுக்கி வச்சுக்குவேன். ஐயோ. என்ன பறந்த மனசு. ஆமா, இதுக்கு முன்னால என்ன மருந்து கண்டுபிடிச்சீங்க? மறந்து போச்சே. ஞாபகம் வந்துருச்சு. ஞாபக சக்திக்காக பிளாஷ்பேக்கோ மெக்சிகோ அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன். ஆனா அதை கவர்மெண்ட்ல தடை பண்ணிட்டாங்க. ஏன்? அது ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை. அதை சாப்பிட்டவங்களுக்கு பூர்வ ஜென்மமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயோ, நீங்க இந்த தடவை பவர் இல்லாத மாத்திரை கண்டுபிடிங்க. அதான் மார்க்கெட்லயே நிறைய கிடைக்குதே. அதானே. சரி, அப்படியே சாஞ்சுக்கங்க. தேங்க்யூ டா. ஐயோ, அப்படி சாஞ்சு சிந்தனை பண்ணுங்க. இப்படி சாஞ்சா சிந்தனை வராது, தலைவலி தான் வரும், ஃபார்முலா வராது, பணமும் வராது. ஐயோ, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. பணம் வராதா? ஆமா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? வேணா இங்க சாஞ்சுக்கிட்டுமா? இங்க சாஞ்சா சிந்தனை வருமா? முயற்சி பண்றேன். சரி, வாங்க. இதான் நம்ம ஃபார்முலா. நல்லா யோசிக்கிறீங்களா? சிந்தனை வருதா? வந்துருச்சு. 9th தானே? நோ, ஒன்ஸ். கர்மம்.